ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பீம் ஆப்ல யூபிஐ லைட்க்கான பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பீம் ஆப்பை பாஸ்கோட என்டர் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பாஸ்கோட என்டர் பண்ணி நான் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பீம் ஆப்போட ஹோம் பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு நீங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த யூபிஐ லைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ என்னுடைய யூபிஐ லைட்ல பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபீஸ் வந்து இருக்கு. இப்போ அதுல ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, யூபிஐ லைட் பேலன்ஸ்க்கு பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கு. அந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த யூபிஐ லைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடுவுல இருக்கும். அந்த யூபிஐ லைட்க்கான அந்த அக்கௌண்ட் வந்து நடுவுல இருக்கும். இப்போ நீங்க வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பாப்அப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா வந்து ஷோ ஆகும். இது போல இதுல வந்து பாருங்க 3 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் மணி, அதுக்கப்புறம் சென்ட் மணி, அதுக்கப்புறம் க்ளோஸ் யூபிஐ லைட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூபிஐ லைட் அக்கௌண்ட் வந்து நம்ம க்ளோஸ் வந்து பண்ண போறோம். இப்போ நம்மளுடைய யூபிஐ லைட்ல நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்ல நீங்க ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பேங்க் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த யூபிஐ லைட்டை நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, அதாவது நீங்க வந்து டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய க்ளோஸ் யூபிஐ லைட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு கீழ பாட்டம்ல இருந்து இப்படி ஒரு பாப்அப் வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க க்ளோஸ் யூபிஐ லைட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நீங்க உங்களுடைய யூபிஐ லைட்ல ஆல்ரெடி பேலன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய யூபிஐ லைட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதாவது நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்ல யூபிஐ லைட்டை நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணீங்களா அதே பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க கீழ பாட்டம்ல எஸ்ன்னு இருக்கு. எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய எஸ் வந்து கிளிக் பண்றேன். எஸ் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு இது போல லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய அந்த யூபிஐ லைட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் வந்து ஆயிடும். அதாவது டெலீட் வந்து ஆயிடும். இந்த யூபிஐ லைட் அக்கௌண்ட் டீரெஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நீங்க திரும்ப எப்போனா யூபிஐ லைட்டை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ நம்ம திரும்ப வந்து நம்ம யூபிஐ லைட்டை ஆக்டிவேட் வந்து பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ அந்த 10 ரூபீஸ் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ நீங்க உங்களுடைய பீம் ஆப்பை விட்டு டோட்டலா பேக் வந்துருங்க. இப்போ நீங்க பேக் வந்துட்டு இப்போ ரன்னிங்ல இருக்கக்கூடிய அந்த பீம் ஆப்பை இது போல ரிமூவ் பண்ணிருங்க. மினிமோஸ் வந்து பண்ணிருங்க. இது போல பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து உங்களுடைய யூபிஐ லைட்டை வேற ஒரு பேங்க்ல ஆக்டிவேட் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ என்னுடைய பீம் ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நீங்க உங்களுடைய பீம் ஆப்பை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல யூபிஐ லைட் பேலன்ஸ் ரேட் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல வந்து எனபிள் சொல்லிட்டு இருக்கு. மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய எனபிள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நான் வந்து எனபிள் வந்து கிளிக் பண்றேன். எனபிள் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் அப்படி ஒரு பாப் வரும். கீழ பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா எனபிள் நவ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. எனபிள் நவ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வந்துரும். எனபிள் யூபிஐ லைட் சொல்லிட்டு இப்போ நீங்க இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா செலக்ட் பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு ஆரோ இருப்பாங்க. அந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இதுல இருக்கக்கூடிய உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எந்த பேங்க் அக்கௌண்ட் வழியாக நீங்க வந்து உங்களுடைய யூபிஐ லைட் ஆக்டிவேட் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான பேங்க் அக்கௌண்ட் நான் செலக்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் தான் நீங்க வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அமௌண்ட் என்டர் பண்ணணும். நீங்க ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா மேல வந்து அமௌண்ட்ல 2000 செட் ஆயிடும். நீங்க தெரியாம வந்து பாத்தீங்கன்னா 2000 டாப் அப் வந்து பண்ணிடுவீங்க. நீங்க கம்மியா கூட டாப் அப் வந்து பண்ணுவீங்க. ஓகே, நீங்க 2000 வரைக்கும் இதுல டாப் அப் வந்து பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு 10 ரூபீஸ் வந்து நான் டாப் அப் வந்து பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக அமௌண்ட்ல 10 ரூபீஸ் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா எனபிள் யூபிஐ லைட் சொல்லிட்டு இருக்கு. எனபிள் யூபிஐ லைட்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்ட பிறகு இப்போ வந்து யூபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்ல யூபிஐ லைட் ஆக்டிவேட் பண்றீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து நீங்க என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கான யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய சப்மிட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சப்மிட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு இது போல லோடிங் வந்து ஆகும். இப்போ உங்களுக்கு லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா யூபிஐ லைட் வந்து ஆக்டிவேட் வந்து ஆயிடும். யூபிஐ லைட் எனபிள்டு சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா யூபிஐ லைட்டை நம்ம ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க கோ டு யூபிஐ லைட் இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ்க்கு அந்த பேஜுக்குள்ள போயிடும். பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கான அந்த பேஜுக்குள்ள போயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க நடுவுல யூபிஐ லைட் சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜுக்கு இன்னொரு வழியிலேயே வரலாம். ஓகே, நீங்க பேக் வந்துட்டு இப்போ இதுல வந்து பாருங்க யூபிஐ லைட் பேலன்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஆரோ இருக்கு பாருங்க. அந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல யூபிஐ லைட் அக்கௌண்ட்ல இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து இப்போ மணியை ஆட் பண்றதுக்காகவும் சென்ட் பண்றதுக்காகவும் யூபிஐ லைட்டை க்ளோஸ் பண்றதுக்காக ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நீங்க மேனேஜ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்படி தான் நம்மளுடைய யூபிஐ லைட் அக்கௌண்ட்கான பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம சேஞ்ச் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.